கோயில 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 வாணி கொஞ்சல 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 பெண்ணி மஞ்சள் மன்மத கலை காட்டிட வாணி கோயில வாணி கொஞ்சல 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 பெண்ணி முடியாது மாமா. என்னை திருமணம் செய்து கொண்டு நாம் 2 பேரும் சண்டைதான் மாமா. நீ எதிர்பார்ப்பது என்கிட்ட இல்ல மாமா. மாமா, உன்னை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனமே வரவில்லை. அதோ பரோட்டாவுக்கு மாவு பேசுறாயம்மா, இன்னைக்கு என்ன நடக்குமோ? மாமா மாமா வீட்டுக்கு போய் நான் பண்றேன் மாமா. ஐ லவ் மாமா. உனக்கு அழகு இல்லையா? உனக்கு ஆண்மைதான் மாமா இல்லை. மாமா, என் மீது இவ்வளவு ஆசைப்பட்டு உனக்கு என்ன வேண்டும்? ஒரு முத்தம் என்ன? 1000 போய் ஆச்சு நான் மாமா. இதை பார்த்த பிறகு உனக்கு ஆசை இவன் தேன அழிக்கிறவன் மாமா. முகமாயுது உன் முகத்தை கிளி கொஞ்சுகிறது நாய் நக்கு. அழகிலும் அழகு அணியான அழகு மாமா. எத்தனையோ ஆடவர்களை பார்த்திருக்கிறேன். அடடட மீச அழகு, அரும்பு மீசை, குறும்பும் பார்வை. மாமா, உன்னை விட்டு நான் மாமா நேரம் நல்ல
ஏய் எங்க போற ரொம்ப எடுத்து வச்சுக்க நான் புடிச்சு எடுத்து வச்சுக்க நான் புடவை எடுத்து வச்சுக்கிறேன் ஆச்சராகிரி அந்த சுகந்தி போல சேரி கட்ட மைக்க விட்டே மணி என்ன வேலை உனக்கு மஞ்சா பூசுற முகத்துக்கும் வீச மணிக்கிற முகத்துக்கும் வித்தியாசம் தெரியாது எங்க ஓடினாலும் விடக்கூடாது சந்து புள்ளி போல எல்லாத்தையும் காய்ச்சி பாப்பா அந்த நீலா வந்தான கையில பிடிச்சு ரொம்ப நாளா அது கம்பெனிக்கே சந்தேகமா இருக்கு நாங்க 2 பேரும் பாம்பை போய் தான் ஆபரேஷன் பண்ணிட்டோம் அமாவாசைன்னா நாங்க 2 பேரும் மாறிடுவோம் மலையனூர் வந்துப்பா ஐயா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் பழம் தூக்கி போடுவோம் போய் அடத்தானே ஒரே பதி கொடுக்க முடியாது
ஏய் உம்மா அது நல்லவன் கட்டவன் தெரியாது அப்படியே இன்னும் கிடப்பேன் ஏய் வேண்டாண்டி விளையாட்டு விபரீதமாக முடித்து விடும் அவளை சாவு சொல்றான் ஏய் மச்சான் வாங்கடா டேய் அவளை சாவு சொல்றான் அவளை சாவு சொல்றான் ஏய் செத்துரு சாவடி செத்துடு அப்படி இருந்தாலும் கூட இவனை நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ணுவேன் இவன் குளத்து மேல ஏறி கூட ஒரு 1/2 மணி நேரம் இஸ்தா தானே தெரியாது ஏய் வளடா நான் ஒரு வாட்டி புறப்படா ஏய் பாவி பூரா முட்டை பொண்ணை வைக்கா போறல நாய் சிலுப்புற மாதிரி சிலுப்புற வைக்கா போறக்காரன் வந்தது அவன் தூத்த கீச்சு என்ன பண்ண வெக்காலாம் வாரி போர் போட்டு வர ஒரு சாட்சி கேட்டு கொடுத்தாங்க ஒரு முறைய வரப்பு மேலே உட்கார நமக்கு இருக்கா அவ்வளவு வெக்காவ வாரி போடுறோம் வெக்கா போடுறோம் நல்லா இருக்கிறாமா கருப்பு போனா என்ன எதனா சோப்பு எடுத்து தடுப்பு போச்சா இந்நாட்டு அமைச்சர் வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்பை சூறையாடி இருக்கிறார் வேலை முடிச்சுதா உங்க வீட்டுக்காரன் போ போக முடியுமா முடியல என்ன அண்ணா
சார் நான் ஒட்டப்பாங்க சார் நான் வரக்கு மாதிரியா தான் சார் சார் மாடு கட்டி பண்ணா போய் கூட செக் பண்ணி பாருங்க உலகார பாவி வைக்கா போல் கேட்டு கையில வச்சா கூட வெளியே வர முடியாது மந்தவாசி பக்கடா கூட பரவாயில்லடா தட்டின முடிஞ்சு சார்லாங்கிறாரு நம்மளை காப்பாத்துவாங்க வளர்த்தி சேர்த்துதான் பார்த்துக்கிட்டு உக்காந்துக்கிறாரு போட்டா எடுத்துட்டாரு அதுல கேட்டு ரெண்டு போட்டு தட்டி அவங்க நாளை கட்டு வர கை வச்சா நான் எனக்கு காம நாடு அவ பேர் என்ன சொன்னா சூச்சியே சூச்சிமா நாடகம் அரசாணி மங்களம் பயத்தை காட்ட ஓ சூக்கிமா எப்படியா புட்டு பயத்துல மூச்சு எது சூட்டு அவளா சாவா ஏய் சூத்தி வெண்மணி மன்னர் ஆமா சரி ஆயிக்கிறாரு மன்னர் அவங்க சமைச்ச ஊருன்னு பேண்ட் எல்லாம் போட்டு ரொம்ப 1 மணி நேரமா எங்க போற போய் என்ன சொல்லுவேன் சொல்லக்கூடாதுன்னா தாங்கலாட்டும் என்னப்பா அம்மா தண்ணி போட்டு போக கூடாதுன்னா வேலை பொண்ணு தானே அம்மாண்ட பார்த்து நீதி ஒன்றை சென்று மன்னரிடம் என்ன கொண்டு சொல்லிவிட்டார் என் நிலைமை என்ன ஆகும் அம்மால குளுக்கோசத்தான்
ஐயா, ஏழை பெண்ணாக பிறந்தாலும் அவள் கோழையாக பிறக்கவில்லை. நீதிமன்றம் சென்றானா நமக்குத்தான் ஆபத்து. அவள் இடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றா ரெண்டு வழி இருக்குது. எல்லாரும் வந்தோம், தேசூர் வந்தோம், இந்த ஊருக்கு வரலாம். நம்ம பொன்னூர் மலை வந்தோம், தேசூர் வந்தோம், இந்த ஊருக்கு வரலாம். ஏழை பெண்ணின் கற்பை சூறையால் இருக்கிறார். உனக்கு ஒரு துன்பம் என்றா அது மட்டும் சொல்லு, மட்டும் சொல்லு. வெளி உட்கார வச்சு அது சொல்ல. எனக்கு ஒரு துன்பம் என்றா கண்டிப்பாக திருமணம் நடக்கும். அப்பா நான் இச்ச வாங்கினப்பா. நான் கல்யாண வானாண்டத்துக்கு காரணமே இதான். என் கண்ணு முன்னாடியே வைக்கா போடுவான். நாங்க குள்ளமா இருக்கானுக்கு நாங்க செயற்கெல்லாம் நம்புவோம் மாட்டோம். நாங்க இயற்கை தான் நம்புவோம். கால காய வச்சுக்கோங்க. யார் காய பொட்டுட்ட மாமா கைப்படாத ரோஜா போடாதீங்க. கடுப்படா பாடு. நம் இருவருக்கும் சந்தோஷமாக திருமணம் நடக்கும். அப்படியா? திருமணத்திற்காக வேலை பார்த்தாயா? வியாபாரம் வருகிறார்கள். வேலைப்பா சொந்த பந்தம் இல்லாம சொருட்டி நம்பல
நினைத்தேன் சொத்து சுகமே நானே சொந்தமென நினைத்தேன் சொந்த பந்தம் இல்லாம சோறு நான் வளர்த்தேன் சொத்து சுகமே நானே சொந்தமென நினைத்தேன் அண்ணனை விட்டு நீ எங்கே சென்றாயோ மேலும் பல அவதிப்பட என்னடி வந்தாயோ நான் வளர்ந்த சீதளமே தாங்கிடி என்ன தாவாரத்தில் பாடு நீ எழுந்து ஓடிவமா கண்ணீரில் நீராட்சி இந்த கடவுளும் நாட்டினில் நீ பிறந்து கொடு காட்டினில் என்பதாய் பாட்டினில் என் துயரும் பாடிட எங்க வைத்தாய் கண்ண தொடர்ந்து பாருமா அண்ணா அண்ணா நீ சொல்லாத ஒரு வார்த்தை சொல்லும் தாயிருந்து வளர்த்திருந்தார் தாய்ப்பாலை தந்திருந்தார் கண்ணனுடைய பாலே வாசப்பால் தாயிருந்து வளர்த்திருந்தார் தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணனுடைய அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்தேன் தாயிருந்து வளர்த்திருந்தார் தாய்ப்பாலை தந்திருப்பார் அண்ணனுடைய அன்பாலே பாசப்பால் ஊட்டி வந்து பள்ளி நடத்தி அழகை யோசித்து சட்டப்படி கொண்டாடி நாங்கள் அழகி பிறந்து காட்டடியும் மாலை காடி நாங்கள் கூட்டுமணி ஏமாற்றி ஆரிசு போயாச்சு நாட்டினில் நீ பிறந்து கொடு காட்டினில் என்பதாய் பாட்டினில் என் துயரும் பாடிட எங்க வைத்தாய் சுகந்தி இந்த உலகமே என் தங்கச்சி என்று வாழ்ந்து வந்தேனே அம்மா என் உயிரே என்று வாழ்ந்து வந்தேனே அம்மா இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது இந்த அண்ணனை விட்டு செல்ல எப்படி அம்மா மனம் வந்தது சுகந்தி இந்த அண்ணனை பிரித்து ஒரு நிமிடமும் இருந்தது கிடையாது அண்ணா அண்ணா என் சித்தத்தை கலக்கினாயே அப்பா அழகான ஆடவனை பார்த்து உனக்கு திருமணத்தை முடித்து வைத்து நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் உடைய திருமண குலத்தை நான் பார்க்க முடியவில்லையே உடைய பிண குலத்தை பார்க்கின்றேனே அப்பா சுகத்தே உடைய திருமண குலத்தை பார்க்க முடியாத பாவியாகிட்டு நீ உடைய பிண குலத்தை பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டும் அப்பா நாம் சின்ன சிறு வயதாக இருக்கும் போது பெற்றெடுத்த தாய் தந்தை தான் அநாதைகள் விட்டிருந்து விட்டாங்க இந்த உலகத்தில் என் தங்கச்சி தான் எனக்கு துணை என்று நினைத்தேனே என் தங்கையும் என்னை விட்டு சென்று விட்டாலே படுவாவி நாட்டு அமைச்சர் கருணாகும் என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்து விட்டானே அம்மா சுகந்தே விட மாட்டேமா விடவே மாட்டேன் உன்னை கற்பழித்து கொலை செய்த குடியவன் இந்நாட்டு அமைச்சர் கருணாகத்தை லேசில் விட மாட்டேம்மா இப்போது என் தங்கை சமத்தை தூக்கி சென்று